சூரியன் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லை. ஆனா இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இது ஒரு திடமான பந்து போல இருக்கா, இல்ல வெறும் நெருப்பா? சூரியன் தன்னைத்தானே சுத்தி வருமா? இதுக்குள்ள நிறைய அடுக்குகள் இருக்கா? இதெல்லாம் எதால ஆனது? சூரியனோட மேற்பரப்புலையும் மையத்திலையும் ஒரே அளவுக்கு வெப்பம் தான் இருக்கா? சூரியனோட சென்டர்ல கிரியேட் ஆன ஒரு ஒளி நம்மள அடைய ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கும். இது ஏன் தெரியுமா? சூரியன்ல இருக்க ஒரு லேயர் பாத்திரத்துல கொதிக்கிற ஓட்ஸை போல கொதிச்சுட்டு இருக்கு. இது எதனால? சூரியனோட வெளிப்புற அடுக்குல அதோட மேற்பரப்பை விட வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எதனால? டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது சில நேரத்துல டார்க்கான சில பகுதிகளை பார்க்க முடியும். இதெல்லாம் சன்ஸ்பாட்ஸ். அப்படின்னா என்ன? சூரியனோட மேற்பரப்புலையும் அதுக்குள்ளேயும் என்ன நடக்குது? வாங்க சூரியனுக்குள்ள போகலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. சூரியன் ரொம்ப ரொம்ப பெருசு. 13 லட்சம் பூமிகளை அதுக்குள்ள அடுக்கலாம். இது முழுக்க முழுக்க பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய அயனைஸ்டு கேஸால ஆனது. பூமியை போல சூரியன்ல நிலப்பரப்பு இல்லை. சொல்லப்போனா திடமான சாலிடா இருக்க பொருட்கள் எதுவுமே இல்லை. நம்மளால சூரியன் மேல நிற்கவே முடியாது, ஒருவேளை உருகி போகாம இருந்தா. ஆனா சூரியன்ல நிறைய அடுக்குகள் இருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் போல கற்பனை செய்யலாம். ஒரு லேயர்லையும் வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமியில இருக்க அதே பொருட்கள் தான் சூரியன்லயும் இருக்கு. ஆனா கம்ப்ளீட்டா வேற அளவுகள்ல. 73% ஹைட்ரஜனும் 25% ஹீலியமும் இருக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இரும்பு போன்ற எலிமெண்ட்ஸ். சூரியனோட மையத்தை நம்ம கோர்னு சொல்றோம். இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடர்த்தியா, டென்ஸா, சூடாவும் இருக்கு. இங்க இருக்க வெப்பம் 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். சூரியனோட இந்த கோர் சூரியன்ல வெறும் 20% தான். ஆனா மொத்த எனர்ஜியும் இங்கிருந்து தான் வருது. இங்க நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அணுக்களின் இணைவு எப்பயும் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் சூரிய ஒளியா மாறும் ஆற்றல், அதாவது எனர்ஜியை வெளியிடுது. ஆனா இந்த ஆற்றல் உடனே வெளியே வர முடியாது. எந்த ஒரு ஸ்டாரா இருந்தாலும் அதுல ஹைட்ரஜன் அணுக்கள்லாம் இணைந்து ஹீலியம் அணுக்களா மாறும். அப்படி நடந்தாதான் அந்த ஸ்டார் உயிரோட இருக்குன்னே அர்த்தம். அதோட மொத்த எனர்ஜியும் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல இருந்து தான் வரும். அதே மாதிரி தான் நம்மளோட சூரியனும். கோர்னு சொல்லக்கூடிய சூரியனோட மையத்துக்கு மேலே இருக்க பகுதியை ரேடியேட்டிவ் ஜோன்னு சொல்றோம். ஏன்னா இந்த இடத்தோட வேலையே நடுவில் இருக்க எனர்ஜியை வெளியே கொண்டு போறது தான். சூரியனோட மையத்துல இருந்து இந்த இடம் ஒரு 25% ஆரம்பிச்சு வெளிப்புற அடுக்கு கிட்ட ஒரு 70% வரைக்கும் நிறைஞ்சிருக்கு. சென்டர்ல உண்டாகிற லைட் எனர்ஜி எல்லாம் இந்த ரேடியேட்டிவ் ஜோன் வழியா ரொம்ப ஸ்லோவா தான் வெளியில வர முடியும். ஏன்னா இது அவ்வளோ அடர்த்தியானது. ஃபோட்டான்னு சொல்லக்கூடிய ஒளியோட ஒரு துகள் சுத்தி இருக்க இந்த இடத்தோட துகள்கள் மேல படாம வெளியில வரவே முடியாது. அது வேற பொருட்கள் மேல பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றலை இழக்கும். அதோட திசையும் மாறும். நம்ம ரொம்ப கூட்டமா இருக்க ஒரு இடத்துக்கு போனா அங்கிருந்து வெளியில வரத்துக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். சூரியனோட சென்டர்ல உருவாகிற ஒரு லைட் பார்ட்டிகிள் சூரியனோட அவுட்டர் சர்ஃபேஸுக்கு அடையறதுக்கே பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். சூரியன்ல ரேடியேட்டிவ் ஜோனுக்கு அடுத்ததா இருக்கிற இடம் தான் கன்வெக்டிவ் ஜோன். இந்த இடம் சூரியனோட மேற்பரப்புல இருந்து 2 லட்சம் கிலோமீட்டர்கள் ஆழமா இருக்கு. ஓட்ஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோம்னா அது சூடானதும் பொங்கி வரும். அதோட வெப்பம் மேல கொஞ்சமா பரவினதும் திரும்பவும் பொங்கி வந்த ஓட்ஸ் எல்லாம் உள்ள போகும். அதே மாதிரி விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. இந்த இடத்துல இருக்க பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய கேஸ் ரொம்ப ரொம்ப சூடாகி மேற்பரப்பு வரைக்கும் பபிள் ஆகி வரும். அப்படி வந்த உடனே கொஞ்சம் சூட இழந்து குளிர்ந்த உடனே மறுபடியும் அடிப்பகுதியில போய் மூழ்கிடும். இந்த தொடர்ச்சியான சுழற்சி தான் சூரியனோட மேற்பரப்புக்கு எனர்ஜியை கொண்டு சேர்க்குது. இப்ப நம்ம சூரியனுக்கு நடுவுல இருந்து ஒரு லேயரா மேல வந்துட்டே இருக்கும். சூரியனுக்கு நடுவுல இருக்கிறது கோர், அதுக்கு மேலதான் ரேடியேட்டிவ் ஜோன், அதுக்கும் மேல கன்வெக்டிவ் ஜோன். இப்ப இதை தாண்டி நம்ம வெளிப்புற அடுக்குக்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் போட்டோஸ்பியர். இதை நம்ம சூரியனோட சர்ஃபேஸ்னு சொல்றோம். ஆனா இது ஒரு திடமான பகுதி இல்ல. இந்த இடத்துல தான் சூரியன் திடீர்னு ஒப்பேக்கா மாறும். இந்த இடத்துக்கு மேல லைட்டால உள்ள பயணிக்க முடியாது. பனிமூட்டமா இருக்க ஒரு இடம் இருந்தா அங்க நம்மளால என்ன இருக்குன்னு பார்க்க முடியாதுல்ல, அந்த மாதிரி. இந்த லேயருக்கு கீழே சூரியன்ல இருக்க கேசஸ் அதோட அடர்த்தி அதிகமாகி இது வழியா வெளிச்சம் உள்ள போக முடியாதபடி இருக்கும். அதனால தான் இதை மேற்பரப்புன்னு சொல்றோம். மற்ற அடுக்குகளை பார்க்குறப்ப இந்த போட்டோஸ்பியர் ரொம்ப மெல்லிசானது தான். 400 கிலோமீட்டர்கள் அடர்த்தி கொண்டது.
ஆனால் சூரியனோட அளவை டிஃபைன் பண்ணுறதே இந்த ஃபோட்டோஸ்பியர் தான். நம்ம சன்னோட டயாமீட்டர்னு சொல்லும்போது கூட இந்த ஃபோட்டோஸ்பியரோட டயாமீட்டரை தான் சொல்கிறோம். நம்ம ஒருவேளை சூரியனில் குதிச்சோன்னா மேற்பரப்பில் விழமாட்டோம். அதில் இருக்க கேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தி ஆகிட்டே போகும். ஸ்கை டைவிங் பண்ணும்போது மேகத்தில் விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் இந்த ஃபோட்டோஸ்பியருக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆவியாயிருப்போம். இந்த ஃபோட்டோஸ்பியரை டெலஸ்கோப்பில் பார்த்தா மென்மையாக ஸ்மூத்தாக இருக்காது, அரிசி தானியங்களை பார்க்கறது போல இருக்கும். இதை மார்டல்ட் அண்ட் கிரெய்னி அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். இந்த பேட்டர்னை நம்ம கிரானுலேஷன்னு சொல்கிறோம். இதில் ஒரு கிரெயின் எவ்வளோ பெருசுனா ஒரு பெரிய கண்டம் அளவுக்கு இருக்கலாம். சூப்பர் கிரானியூல்ஸ்னு சொல்லப்படுற பெரிய அளவிலான திட்டுக்கள்லாம் பூமியை விட பெருசாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்பியரை தாண்டி வெளியில் வர வர இன்னும் வினோதமாக தான் இருக்குது சூரியன். அடுத்த மேல்புற அடுக்குக்கு பேர் குரோமோஸ்பியர். இது ஒரு சில கிலோமீட்டர்கள் தடிமன் கொண்டது. இதை நம்ம ஒரு மாதிரி சிவப்பு நிறத்தில் காண முடியும். ஏன்னா இங்கே ஒரு சில வேவ் லென்ஸில் தான் லைட் வெளியில் வருது. அதனால ஒரு மாதிரி ரெட்டிஷ் க்ளோ இந்த இடத்துல இருக்கும். இந்த லேயரை நம்ம சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம் நடக்கிறப்ப பார்க்க முடியும். சயின்டிஸ்ட் இந்த குரோமோஸ்பியரை ஸ்டடி பண்ணுறப்ப ஒரு எல்லோ ஸ்பெக்ட்ரல் லைனை கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி லைட்டை அனலைஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வச்சு அங்கே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் பூமியில் அது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஹீலியம். பூமியில் நம்ம ஹீலியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே அங்கேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான். இதுக்கப்புறம் சூரியனோட இருக்கிறதுலேயே வெளி லேயருக்கு நம்ம வந்துட்டோம். இனிமே வெப்பம் குறையணும்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் அதான் இல்லை. குரோமோஸ்பியரே ஃபோட்டோஸ்பியரை விட 10,000 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பம் கொண்டிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே திடீர்னு வெப்பம் ரொம்ப அதிகமாகும். எந்த அளவுக்குனா 10,000 டிகிரிஸ்லேருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டிகிரிஸ் அதிகமாகுது. இது ரொம்ப மெல்லிசான லேயர் தான், ஆனால் இவ்வளோ சூடானது. இந்த லேயர் தான் நம்ம கரோனான்னு சொல்கிறோம். சூரியனோட மேற்பரப்புன்னு சொன்ன ஃபோட்டோஸ்பியர்லேருந்து வர வெளிச்சத்தால் இந்த கரோனாவை நம்மளால் எப்பயுமே பார்க்கவே முடியாது. ஆனால் சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணத்தப்ப இந்த லேயரை நம்மளால் நல்லா காண முடியும். இந்த கரோனாங்கிற லேயர் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இங்கே இருக்க துகள்கள்லாம் அதிவேகமாக நகரும். சூரியனோட ஈர்ப்புல இருந்தே வெளியில் போயிடும். இதை தான் நம்ம சோலார் விண்டுன்னு சொல்கிறோம். 400 கிலோமீட்டர் பெர் செகண்டுங்கிற அளவுக்கு வேகமாக நகரக்கூடியது தான் இந்த சோலார் விண்டு. இது பூமியில் அரோராஸை உண்டு பண்ணும், சேட்டலைட்ஸை பாதிக்கலாம், பூமியில இருக்க பவர் கிரிட்ஸை கூட தொந்தரவு செய்யலாம். கரோனானா மகுடம். இந்த லேயரே சூரியனுக்கு ஒரு மகுடம் போல இருக்கும். நீங்க உடனே கரோனா வைரஸ் நினைச்சுக்க வேணாம். அந்த வைரஸை பார்த்தாலும் அதுல ஒரு மகுடம் மாதிரியான அமைப்பு இருந்ததால தான் அதுக்கு கரோனா வைரஸ்னு பேர் வந்தது. டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன்ல எந்த விதமான மாற்றங்களும் நடக்கிறது இல்லைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க பல மாற்றங்கள் நடக்குது. போட்டோஸ்பியர்னு நம்ம சொன்ன சூரியனோட காணக்கூடிய மேற்பரப்புல சில நேரங்கள்ல கருப்பான திட்டுகளை காண முடியும். அதுதான் சன்ஸ்பாட்ஸ். இந்த சன்ஸ்பாட்ஸ்லாம் ஏன் பார்க்கறதுக்கு டார்க்கா இருக்குன்னா, சுத்தி இருக்க பகுதிகளை விட இதெல்லாம் கொஞ்சம் கூலா இருக்கும். கூல்னா பயங்கர சில்லுன்னு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா சுத்தி இருக்கிற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஜென்ரலா மேற்பரப்புல சூரியனோட டெம்பரேச்சர் 5000 டிகிரி செல்சியஸ்னா இந்த மாதிரி டார்க்கான இடங்கள்ல 3800 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால தான் இந்த இடம்லாம் டார்க்கா தெரியுது. இந்த சன்ஸ்பாட்ஸ்லாம் திடீர்னு தோன்றும் மறையும், நிலையானது கிடையாது. சில சன்ஸ்பாட்ஸ் சில மணி நேரங்கள் தான் இருக்கும், சிலது பல மாதங்கள் கூட இருக்கலாம். பூமியில இருக்க புயல்கள்லாம் எப்படி நகர்ந்துகிட்டே இருக்குமோ இந்த சன்ஸ்பாட்ஸும் சூரியன்ல நகர்ந்து போறத பார்க்க முடியும். சூரியனும் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த சன்ஸ்பாட்ஸும் கொஞ்சம் நகரும். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க, சூரியன் தன்னைத்தானே சுத்தி வருமானு. சூரியன் தன்னைத்தானே சுத்தி வருமானா? ஆமா, சூரியன் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வர சுமார் 27 நாட்கள் ஆகும். சூரியன் அந்த நச்சிலிருந்து 7.25 டிகிரிஸ் சாஞ்சிருக்கு. இது நம்ம பிளானட்ஸை போல திடமா இல்லாததுனால அதோடைய ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை கிட்ட அது கொஞ்சம் வேகமா சுத்தி வருது. அப்படியே மேல போக போக அதோட துருவ பகுதிகள் கிட்ட அது இன்னும் கொஞ்சம் மெதுவா சுத்தி வரும். ஈக்குவேட்டர்ல 24 நாட்கள் ஆகும்னா போலார் ரீஜன்ஸ்ல 30 நாட்கள் ஆகும். இந்த மாதிரி தன்னைத்தானே சுத்தி வர்ற ரொட்டேஷன்லயே டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இதை டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன்னு சொல்றோம். இந்த சன்ஸ்பாட்ஸ்லாம் ஏன் சடனா தோன்றும்? இதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. இதை சன்ஸ்பாட் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 1850ல இந்த சன்ஸ்பாட் சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க. மெர்க்யூரி, புதன் கிரகத்துக்கு உள்ள வேற ஏதாவது பிளானட் இருக்கா அப்படின்னு சில சயின்டிஸ்ட் அப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வேற எந்த பிளானட்டையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா முக்கியமான இந்த டிஸ்கவரியை பண்ணாங்க. அதுதான்
சன்ஸ்பாட் சைக்கிள். சில நேரங்களில் சூரியனை பார்க்கும்போது அதில் நிறைய சன்ஸ்பாட்ஸை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆக்டிவான ஃபேஸஸை நம்ம சன்ஸ்பாட் மேக்ஸிமம்னு சொல்கிறோம். சன்ஸ்பாட் மேக்ஸிமம் வரும்போது கிட்டத்தட்ட 100 சன்ஸ்பாட்ஸை கூட ஒரே நேரத்தில் காண முடியும். சில நேரங்களில் பார்க்கும்போது சன்ஸ்பாட்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். இது சன்ஸ்பாட் மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். சன்ஸ்பாட்ஸ் அதிகமாகிறதும் குறையறதும் ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11 வருடங்கள் இருக்கு. சூரியனில் நடக்கிற இந்த விதமான ஆக்டிவிட்டி எல்லாம் எதால நடக்குது? அதுக்கு காரணம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சூரியனோட காந்தப்புலம். சோலார் ஸ்டார்ம், சூரிய புயல் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்துக்குள்ள ஏற்படுற ஒரு வெடிப்பு. இதுல துகள்கள், ஆற்றல், காந்த புலங்கள்னு மெட்டீரியல்ஸ் தெரிக்கப்படுது. சூரியனோட ஈக்குவேட்டர் இந்த மாதிரி சுத்தி வரும்போது காந்த புலங்கள் மிகவும் வளைந்து நீட்டப்பட்டு அது மீண்டும் இணைக்கப்படும். அந்த மாதிரி நிகழ்வுகள்ல அதிக அளவுல ஆற்றலை இது வெளியிடும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வெடிப்புகள் சூரியனில் நிகழும் போது சோலார் ஃபிளார்ஸ் ஏற்படும். அப்படின்னா ரொம்ப பிரகாசமான ஃபிளாஷ் ஆஃப் லைட், வெளிச்சம் ஏற்படும். சில நேரத்துல ரேடியேஷன் ஸ்டார்ம், மின்னூட்டப்பட்ட துகள்கள், சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் வெளியில வரும் ரொம்ப அதிவேகமா. மூன்றாவது கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட பொருட்கள்லாம் அதிவேகமா வெளியில தள்ளப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சூரியன் தன்னைத்தானே சுத்தி வர மாதிரி நம்ம கேலக்சியான மில்கி வேவோட மையத்தையும் சுத்தி வருது. ஒரு முறை இது முழு கேலக்சியை சுத்தி வர்றதுக்கு 23 கோடி ஆண்டுகள் ஆகும். சூரியன் உருவாகி சுமார் 500 கோடி வருடங்கள் ஆச்சு. எஸ்டிமேட்ஸ் படி இன்னும் 500 கோடி வருடங்களுக்கு சூரியன் ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமா மாத்தி தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்படின்னு சொன்னாலும் சூரியன் ரொம்ப சராசரியான நட்சத்திரம் தான். இதை விட ரொம்ப மிகப்பெரிய நட்சத்திரங்களும் இருக்கு. இதை விட பல கோடி வருடங்கள் நீண்டு வாழக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கு. நம்ம கேலக்சியில இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்ல ரொம்ப சாதாரண சுமாரான ஒரு சின்ன நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். சூரியனை பத்தி படிக்கிற அறிவியல் தான் ஹீலியோபிசிக்ஸ். சூரியனை பத்தி இன்னும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. சூரிய ஒளி நம்ம மேல படும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வெளிச்சமும் வெப்பமும் நம்ம மேல படுறதுக்கு இது சூரியனை கடந்து பல ஆயிரம் வருடங்கள் பயணம் செஞ்சு வந்திருக்குன்றது தான். இன்னைக்கு சூரியனை பத்தி என்ன தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சூரியனை பத்தி உங்களுக்கு வேற என்ன கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.